முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ்லேருந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் 2 நியூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 25,000 கோடி அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ஒரு 25,000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதனுடைய ரெக்கார்டு டேட் ஆகட்டும், என்ன ரேஷியோவுக்கு வந்து அவங்க ரைட் இஷ்யூ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இன்னமும் வந்து முடிவு பண்ணலை. அது வந்து அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸில் நாங்கள் அதை பற்றின டீட்டெயிலை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அறிவிக்கிறோம் அப்படின்னு அதானி என்டர்பிரைசஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம்தான். ஆனாலும் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கல, ஒரு 2% அளவுக்கு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. அடுத்து இதே ஷேரில் இன்னொரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட், இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துருந்துச்சு. லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு 2,000 கோடி அளவுக்கு நியர்லி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,400 கோடி அதிகமாக தான் ப்ராஃபிட் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். இல்லை பாருங்கள் நண்பர்களே, அதர் இன்கமில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு அமௌண்ட் வந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு 4,100 கோடி அளவுக்கு வந்து அதர் இன்கம் வந்துருக்குது. இந்த அதர் இன்கம்மை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம், இல்லை அது போன குவார்ட்டர் மாதிரி ஒரு 400 கோடி வரைக்கும் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு 50 கோடி 100 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி அதர் இன்கம் அதிகமாக கொடுத்து இவங்களுடைய ப்ராஃபிட்டை ஏற்றி காட்டின ஒரு காரணத்தினால இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏற்றத்தை கொடுக்க முடியல. பாருங்கள் நண்பர், 2% இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அதை ஒட்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி அந்த 2 நியூஸில் ஏதாச்சும் ஒரு நியூஸை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இந்த ஷேர் மேலே போணுச்சுன்னா அந்த ஷேரை வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பி தான். என்னென்னா ரைட் இஷ்யூன்னு பார்க்கும்போது ஒரு 25,000 கோடி அந்த கம்பெனி கிடைக்கும், அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் கொஞ்சம். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் நிறைய காட்டி ப்ராஃபிட் ஏற்றி காட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான நியூஸ். மார்க்கெட் வந்து இதை எப்படி எடுத்துக்க போகுதுன்றது நாளைக்கு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு ஆச்சரியப்படக்கூடியமான ஒரு விஷயத்த சுஸ்லான் எனர்ஜியிலேருந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவங்களோட ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு நண்பர்களே. ரிசல்ட் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரில் ஒரு வெறும் 200 கோடி ப்ராஃபிட் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 1,300 கோடி அளவுக்கு நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 1,300 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 14% லாஸ்ட் இயர் வந்து இப்போ 19 மார்ஜினும் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகரிச்சிருக்குது. இந்த மாதிரியான ரீசன்ஸ். ஆனால் இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அடுத்து வந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1% அளவுக்கு தான் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஒரு 52 ரூபா ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேல் நோக்கி ஏற்றத்தை கொடுக்குறப்போ மேல் நோக்கி ஏறுற மாதிரி தான் இருக்குது. இந்த ரிசல்ட் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு இந்த ஷேர் மேலே போச்சுன்னா இதை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். ஆனால் இதில் சின்னதாக எனக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சொல்கிற நண்பர்களே, பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு 70 இருக்குது. அதாவது ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு 50க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் புல்லிஷான ஒரு ட்ரெண்டுன்னு நாம் சொல்லலாம். ஆனால் 70க்கு மேலே போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 லெவலுக்கு போயிடுச்சுன்னா அதில் வந்து ஷெல்லிங் ப்ரெஷர் வந்து எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதான் டெக்னிக்கலான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ஒரு 70 கிட்ட வந்திருக்கிற ஒரு காரணத்தினால மேபி ரிசல்ட்டில் பாசிட்டிவாக மேலே போனாலும் நல்ல ஒரு விஷயந்தான். பட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது டெக்னிக்கலாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இதில் இருக்குது நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவிடெண்டின் கதாநாயகன் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிஜி இன்வெஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அற்புதமான ரிசல்ட்னா லாஸ்ட்டாக கொடுத்த குவார்ட்டர்லையும் ஈரான் இயர்லையும் குவார்ட்டர்லையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. காட்டுற நண்பர்களே, ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் ஒரு 80 கோடி, இதே லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 191 கோடி தான் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 279 கோடி நண்பர்களே. இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி அளவுக்கு அதிகரிச்சிருக்குது குவார்ட்டரில். இது ஒரு நல்ல விஷயம் தான் அந்த ஷேர்ஸை வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா என்கிட்டையும் இந்த ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ்லேருந்து டிடிஎஸ் டிடக்ஷனுக்கான மெயில் வந்து ஏற்கனவே வந்துடுச்சு. ஸோ இந்த குவார்ட்டரில் இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறது உறுதி. மேபி அதற்கான ரெக்கார்ட் டேட்லாம் டேட் எப்போ கொடுக்குறாங்கன்றது நமக்கு சீக்கிரமே அப்டேட் ஆயிரும். ஒரே ஜாலி தான். வந்துச்சுன்னா
இந்த டிவிடெண்ட் கொஞ்சம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு சின்ன செலவுக்கு ஆகிக்கிடும். பார்க்கலாம் எப்போ நம்ம கொடுக்குறாங்கன்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, க்ரோ ஐபிஓ ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிடுது. இன்னும் 3 நாள் இது வந்து ஓப்பனில் இருக்கும். அதாவது 5, 6, 7 7ஆம் தேதி வரைக்கும் இது வந்து ஓப்பனில் இருக்கும். மேபி மேற்கொண்டு இது வந்து இன்னமும் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நம்ம க்ரோவை பற்றி வந்து பெருசாக டிஸ்கஸ், அதாவது இங்கே என்ன பிஸ்னஸில் இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஆப்பு, அது மூலமாக தான் இவங்க வந்து வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த பிஸ்னஸை வந்து நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 16% நண்பர்களை நேற்றுலேருந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம 7ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸும் சரியாக இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 160 பாயிண்ட் அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நாஸ்டாக்கு, டோஜோன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இறக்கத்தை அதை கொடுத்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தற்சமயம். இந்த ஒரு காரணங்களால நாம் இதை இப்போ இந்த டயத்தில் வாங்கி, அதாவது ஐபிஓக்கு அப்ளை பண்ணி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப குறைஞ்சி அதுக்கடுத்து இந்த ஷேர்ஸ் நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஒன்று தான்ன்ற மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் நமக்கு லிஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா ஒரு 2%, 3% கிரே மார்க்கெட் ப்ரீமியன்றது, அதுக்கு நம்ம அந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணாமலே இருந்துடலாங்கிறத என்னுடைய ஒரு கருத்து. ஸோ ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிவிட்டு இதில் நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் நண்பர்களே. அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் இவங்களும் வந்துடுச்சு. ஆனால் நண்பர்களே, எங்கள் அந்த மார்க்கெட் பீரியர்ஸ்க்கு அடுத்து வந்து ரிசல்ட் கொடுத்த ஒரு காரணத்தினால ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து இது கொடுக்கல. ஒரு 20% அளவுக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயரில் ஏறி இருக்குது. ஆனால் குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சி தான் செஞ்சுருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி அளவுக்கு வந்து குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிடுச்சு. 2 விஷயம், ஒன்று பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் வந்து ப்ராஃபிட்டு, குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ். இது வந்து ஷேர் மார்க்கெட்டு எந்த மாதிரியாக ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும் நண்பர்களே. இதோட சார்ட்டை பாருங்கள். ஆல்ரெடி நாம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வரைஞ்சிருந்தோம் இந்த ரேஞ்சில். அதான் இந்த ஷேர் வந்து இந்த இடத்துலேருந்து கீழே வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகணும்னு நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மேலே போச்சு திரும்ப, பட் அந்த இறக்கத்தை கொடுக்கல. ஆனால் இப்போ கொடுத்துருக்க இந்த ரிசல்ட் வந்து இந்த ஷேரை மேலே ஏற்ற போகுதா இல்லை கீழே இறக்க போகுதா அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் நமக்கு தெரிஞ்சிடும். பார்க்கலாம் நண்பர்களே எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க்லேருந்து அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ மார்க்கெட்டில் அதை விட அதிகமாக, அதாவது பெட்டரான ஒரு ரிசல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குறாங்க. காட்டுற நண்பர்களை பாருங்கள் ஸ்க்ரீனில். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே டைமில் 20,565 கோடி வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,200 கோடி அளவுக்கு அதிகமாக தான் இவங்களுடைய ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, குவார்டர் ஆன் குவார்ட்டரில் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் சரிந்து விட்டது. ஆனால் இவங்களுடைய ட்ரேட் ஆகிருக்கிற ப்ரைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% அளவுக்கு பாசிட்டிவாக தான் ட்ரேட் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஆல் டைம் ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, ஒரு குறிப்பிட்ட சேனல் பேட்டர்னில் ஒரு 4-5 மாதம் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேலே ஒரு உயரமான இடத்துக்கு போயிடுச்சு. இங்கேருந்து நாளைக்கு இந்த ஷேர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே ரியாக்ட் ஆச்சுன்னா மேற்கொண்டு மேலே போகலாம். ஏன் அப்படின்னா குவார்டர் ஆன் குவார்ட்டரில் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சரியில்லை, பட் இயர் ஆன் இயரில் நல்லா இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாமே இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் நல்லா தான் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சில நண்பர்கள் வந்து யோசிக்கலாம், நம்ம இண்டிவிஜுவலாக பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக் ஏதாவது, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், கனரா பேங்க் ஆகட்டும், அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா, இந்த மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க்கில் உள்ள ஷேர்ஸை வாங்குறது பயந்தாங்கன்னா சிலர் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க, ஒரு ஸ்டாக்கை வாங்கினா இறங்கினாலும் இறங்கிடும், நாம் ஏன் பிஎஸ்சி பேங்க்கில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிடக்கூடாது. ஏன்னா அதில் வந்து 10-12 ஸ்டாக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஒன்று ஏற்றத்தை கொடுத்துச்சுனாலும் ஒன்று இறங்குச்சுனாலும் இன்னொன்று ஏற்றத்தை கொடுத்து மேபி இந்த குவார்ட்டர் வந்து எல்லா பிஎஸ்சி பேங்க்கும் நல்லா ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த பிஎஸ்சி பேங்க்ல உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்றத்தை கொடுத்து நண்பர்கள் வந்து வாய்ப்பு இருக்கிறதா சில பேர் வந்து நினைக்கலாம். மேபி அது வந்து சக்ஸஸாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டாகார்ப், அதானே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குவார்டர் ஆன் குவார்ட்டர்லேருந்து அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக கொடுத்துருக்காங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி
இந்த அக்டோபர் மாதம் ஆட்டோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோ கார்ப்லேருந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்குது. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்களே அந்த ஷேர் பாருங்கள் ஒரு 4.5% அளவுக்கு 4% அளவுக்கு இறக்கத்தை கொடுத்து தான் க்ளோஸ் ஆகிருக்குது. அதில் வால்யூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆயிருக்காது. நிறைய செல்லிங் ப்ரெஷர் வந்து நடந்திருக்கு. மேற்கொண்டு இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கணும். ஒருவேளை நல்லபடியாக இருந்துச்சுன்னா மேற்கொண்டு ரொம்ப இறக்கத்தை கொடுக்காம திரும்ப மேலே போகலாம். ஏன்னா இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் தான். 5200 250 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். நாளைக்கு மேபி மீண்டும் மறுபடியும் ஒரு இறக்கத்தை குடிச்சு 5200 கட் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா மேற்கொண்டு இதுலேருந்து செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆட்டோ ஸ்டாக்ஸ், அதாவது எஸ்கார்ட்ஸ் குபோட்டா, இவங்களுடைய ரிசல்ட் வந்துருந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா நிறைய பாருங்கள் இன்றைக்கி எம்என்டம் ரிசல்ட் வந்திருக்கு, எஸ்கார்ட்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நண்பர்களே மோசமாக கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போன வருஷம் 324 கோடி இதே டைமில் கொடுத்தவங்க இந்த வருஷம் 318 6 கோடி, இயர் ஆன் இயரில் 6 கோடி வந்து கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. அதே பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 1400 கோடி கொடுத்தவங்க இந்த வருஷம் 318 கோடி தான் நண்பர்களே அவங்களுடைய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு ரிசல்ட்டு. இதற்கான பனிஷ்மெண்ட் வந்து நாளைக்கு இவங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா கொடுத்தா இறக்கிடுவாங்க இந்த ஸ்டாக்கை. ஆனால் சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மோசமாக ரிசல்ட் கொடுத்தாலும் ஏற்றி அழகு பார்ப்பாங்க. இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது புவரான ரிசல்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். இதற்கு வந்து நாளைக்கு எப்படி இந்த ஷேர் வந்து ரியாக்ட் ஆகுங்கிறத நாளைக்கு பார்ப்போம் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா மோர்கன் ஸ்டான்லி வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஒரு இறக்கத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதுக்கு அவங்க ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 1500. இங்கே பாருங்கள் நண்பர்களே 1500 ரூபீஸ்க்கு தான் இதுக்கு வந்து ஒர்த்தான ஸ்டாக்குன்னு ஜேஎம் ஃபினான்சியலேருந்து சொல்லியிருக்காங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 1580 ரூபா ரேஞ்சிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சுன்னா இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே சிடிஎஸ்எல் ஆகட்டும் என்எஸ்டிஎல் ஆகட்டும் 2 ஷேர்ஸுமே லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக்காக தான் இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. ஏன்னா சில சமயங்கள் இந்த 2 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா டிப் ஆகிற டயத்தில் நான் 1-2ன்னு அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய வருங்காலத்தில் இந்த 2 ஸ்டாக்கும் ஒரு நல்ல, ஏன்னா பிஎஸ்சி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்கான பிஎஸ்சி ஒரு ரேஞ்ச் கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு ஒரு 400 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 7000 ரூபா வரைக்கும் போய் அங்கேருந்து அது வந்து ஸ்பிளிட் போனஸ்லாம் கொடுத்து இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தான் ப்ரைஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிடிஎஸ்எல் என்எஸ்டியிலும் சில காலங்கள் கழித்து அந்த மாதிரியான ரிட்டர்ன் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கெஸ்ஸிங். பார்க்கலாம் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே தங்கத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கி பாருங்கள் 22 கேரட் கோல்டுக்கு 1 கிராமுக்கு 100 ரூபீஸ் வந்து இறக்கத்தை கொடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா எதனால் வந்து தங்கம் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒருவேளை ஜெரம் பவுல் அவர்கள் வந்து 25 பேஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாருன்னா அங்கேருந்து மீண்டும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண பெர்சன்டேஜ் தான். அதாவது இது 25 பேஸ் பாயிண்ட் தான் வந்து ஜெரம் பவுல் வந்து கட் பண்ணுவார்னு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து கெஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு காரணத்தினால அதே மாதிரி அளவுக்கு அவர் 25 பேஸ் பாயிண்ட் தான் கட் பண்ணார். இந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்க முடியாமல் இருக்குது. ஆனாலும் நண்பர்களே கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்கா இருந்தாலும் அப்ரிசியேட் ஆகக்கூடிய ஒரு அசட்டு தான். ஸோ அது வந்து நமக்கு வந்து இதை பற்றி நமக்கு பயம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் அந்த பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் கன்சிடர் பண்ணலாம் அவங்களுடைய ஓன் டெசிஷன் எடுத்துக்கிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.